தேர்தல் பத்திரங்கள் வாக்காளர் உரிமையை பறிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவது அதனால் ஏற்படும் ஆதாயங்களை கருத்தில் கொண்டு கூட இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் முறைகேடு நடைபெறுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் அந்த திட்டத்தையே ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு. இது அரசமைப்பு சட்டத்தையே மீறக்கூடிய ஒரு நடைமுறை. இதற்காக மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள், கம்பெனிகள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட உள்ளிட்ட பல திருத்தங்களையும் ரத்து செய்திருக்கிறது. அது சட்ட விரோதம் என தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன். நீங்க எப்படி பாக்குறீங்க திரு அரவிந்த் குணசேகரன்? ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அறிவிச்சிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு பினான்ஸ் பில் மூலியமாக எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிற தேர்தல் பத்திரங்கள்ங்கிற ஒரு நடைமுறையை புதிதாக அறிமுகப்படுத்தியது பாஜக. 2018 தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்களும் இதர மற்ற தனியார் நிறுவனங்களா இருந்தாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலும் தனிப்பட்ட நபர்களா இருந்தாலும் சரி, இது அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக டொனேஷன் கொடுக்கலாங்கிற ஒரு புதிய ப்ராசஸ, புதிய சிஸ்டமா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க 2017. 2018 2023 மார்ச் வரைக்கும்கான அது வரைக்குமான தகவல்கள் எலெக்ஷன் கமிஷன் மூலியமா பல பத்திரிகையாளர்களும் பல செய்தி ஊடகங்களுக்கும் கிடைத்திருக்கு. அதப்படி பார்த்தோம்னா 2018 2023 மார்ச் வரைக்கும் குறைந்தபட்சம், அதாவது 6600 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை பாஜக மட்டுமே பெற்றிருக்காங்க. அதாவது குறைந்த விற்கப்பட்ட பத்திரங்கள்ல 60% ஆளும் கட்சியான, மத்திய ஆளும் கட்சியான பாஜகவுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு. அதாவது 6600 கோடி ரூபாய் பாஜக இந்த 4 வருடங்கள்ல மட்டும் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா கிடைச்சிருக்காங்க. இதனாலதான் பல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதாவது இந்த தேர்தல் பத்திரங்கள் எந்த கட்சி ஆளும் கட்சியா இருக்கோ மத்தியில அந்த கட்சிக்கு மட்டுமே சாதகமா இருக்கு. இது தேர்தல் அரசியல்ல எதிர்கட்சிகளுக்கு மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்துது. ஏன்னா ஆளும் கட்சிக்கு மட்டுமே எல்லா நிறுவனங்களும் பணம் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ஒரு எதிர்கட்சிக்கு ஏதாச்சும் ஒரு நிறுவனம் பணம் கொடுத்தாங்கன்னா அதை எஸ்பிஐ வங்கி மூலியமா ஆளும் கட்சி தெரிஞ்சுக்குது. அதன் மூலியமா அந்த நிறுவனங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை பயன்படுத்தி எதிர்கட்சிகளுக்கு நிதியே கொடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காங்கிறதா பல எதிர்கட்சியோட குற்றச்சாட்டா இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை முழுமையா விசாரிச்சு இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அதாவது தேர்தல் பத்திரங்கள், எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமே முழுமையாக சட்டத்திற்கு எதிரானது, சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொல்லி அந்த முழு திட்டத்தையே உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ரத்து செஞ்சிருக்காங்க. ரத்து செஞ்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதி வரைக்கும் எத்தனை தேர்தல் பத்திரங்கள் எஸ்பிஐ வங்கி மூலமாக விற்கப்பட்டது, எந்தெந்த நிறுவனங்கள் வாங்கினாங்கிற தகவலை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அனைத்து அரசியல் கட்சிகளும் எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக கிடைக்கப்பட்டுச்சுங்கிற தகவலை அவங்க முழுமையா தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். 2 தகவலையும் ஒன்றாக இணைத்து தேர்தல் ஆணையம் விரைவில் அவங்களோட வெப்சைட்ல இதை பப்ளிசைஸ் பண்ணணும், அதாவது வெளியிடணும். எந்தெந்த நிறுவனங்கள் பணம் வாங்கினாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த அரசியல் கட்சிக்கு இந்த பணத்தை தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக டொனேஷன் கொடுத்திருக்காங்கிற தகவலை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதாவது 6600 கோடி ரூபாய் பாஜக மட்டுமே 4 வருடத்துல தேர்தல் பத்திரங்கள் மூலியமா கிடைத்திருக்காங்க. 2வது பெரிய கட்சியான காங்கிரஸ் வெறும் 1000 கோடி ரூபாய் கூட கிடைக்கல. நீங்க அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஆளும் கட்சியான பாஜக 6600 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமா வாங்கியிருக்காங்க. 2வது பெரிய கட்சியாக, தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெறும் 1000 கோடி ரூபாய்க்குள்ளதான் கிடைச்சிருக்கு. எவ்வளவு லாப்சைடடான ஸ்கீம்ங்கிறதா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ எலெக்ஷன் கமிஷன் இந்த டேட்டா வெளியிட்டோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த கம்பெனிகள் ஆளும் கட்சியான பாஜகக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க. இந்த பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் டெண்டரோ ஏதாச்சும் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும்ங்கிறதா பல வழக்கறிஞரோட கோரிக்கையா இருக்கு. பட் இன்னைக்கு தேதிக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பாக உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமே வயலேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் 2 கிரவுண்ட்ல சொல்றாங்க. ஒன்னு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ங்கிற ஒரு சட்டம் இருக்கும்போது யார் எந்த கம்பெனி எவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல பாக்குறோம் இந்த நிதியை திருப்பி தரணும்னு கூட உத்தரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அங்கதான் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி நமக்கு இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்கு. இதுவரைக்கும் 2018 2024 வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளவு எலக்டோரல் பாண்ட்
பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க அதை முழுமையா திருப்பி கொடுக்கணுமா, அல்லது இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட எலக்டோரல் பாண்ட்ஸ் மட்டும் திருப்பி கொடுக்கணுமாங்கிறத அந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஃபைன் ரீடிங் பண்ணாதான் நமக்கு தெரியும். இன்னும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வெளியிடல. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா இது ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா முழுமையா திருப்பி செலுத்தணுமா, திருப்பி நிறுவனங்களுக்கு கொடுக்கணுமா, அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கிற இதை மட்டும் ரீஃபண்ட் பண்ணணுமாங்கிறதா இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லா வந்தாதான் நமக்கு தெரியும். இப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சிருக்கு. இது அதிகளவிலான நன்கொடை தனிநபர்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சாமானியர்களும் எளிதாக அதை புரிந்து கொள்ள முடியும். கம்பெனிகள் தான் பெரிய அளவில் ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க தங்கள் கொடுத்த நன்கொடை மீண்டும் அவர்களுக்கே வருது அப்படின்னா அதை கம்பெனிகள் எப்படி பார்ப்பாங்க? இந்த தீர்ப்பை இதுதான் முழுமையான தீர்ப்புன்னு எடுத்துக்க முடியுமா, இல்லை கம்பெனிகளோ மற்ற நபர்களோ இதை அடுத்தடுத்து இதை எதிர்கொள்வதற்கான சூழல் எப்படி உருவாகும்? இது முழுமையான தீர்ப்பு தாங்க. உச்சநீதிமன்றத்தோட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வோட தீர்ப்பு இது. ரொம்ப ஒரு டீடைல்டான 5 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தோட தான் சொல்லியிருக்காங்க. எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம், தேர்தல் பத்திரங்கள் நடைமுறையே வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. அதாவது தகவல் எந்த கம்பெனி வாங்குறாங்க, எந்த கட்சி கொடுக்குறாங்க தகவல் ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியாது. எனவே இது வந்து ஆர்டிகல் 19(1)A ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வயலேட்டிவா இருக்கு. அதனால ஃபண்டமெண்டல் இது கான்ஸ்டிடியூஷன் அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லி அதை செட் அசைட் பண்றாங்க, அதை குவாஷ் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இந்த டேட்டாவை வாங்கணும். எஸ்பிஐ டேட்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து தன்னோட வெப்சைட்ல போடணும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் இப்போ அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற குழப்பம். ஒண்ணு, உச்சநீதிமன்றம் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறாங்க. எந்த காலகட்டத்தில இருந்து எந்த காலகட்டத்து வரைக்கும் வாங்கின பணத்தை கொடுக்கணும், இல்ல 2018 பிப்ரவரியிலிருந்து 2024 ஜனவரி வரைக்கும் வாங்கப்பட்ட பணத்தை முழுமையா திருப்பி கொடுக்கணுமாங்கிற கிளாரிட்டி ஜட்மெண்ட் ஃபுல்லா கிடைச்சாதான் தெரியும். ஆனா இதுக்கப்புறம் இருக்கிற ஆபத்து தான் நம்ம இதை எப்படி கையாள போறோம் தெரியல. இப்போ எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் எடுத்தாச்சு. அப்ப இந்த கம்பெனிகளுக்கு பிஜேபியோ இல்ல எந்த கட்சிகள் பணம் வாங்கி இருக்காங்களோ அந்த கட்சிகள் பணத்தை திருப்பி கொடுத்தா மீண்டும் அந்த கம்பெனிகள் எலக்டோரல் ட்ரஸ்ட்ங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலமா மீண்டும் இதே கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கட்டுப்படுத்த போறோங்கிறது தான் இந்த ஜட்மெண்ட் ஃபுல்லா ரீட் பண்ணாதான் தெரியும். பட் இந்த மேசிவ் ஒரு மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் தான். ஏன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வேணும். ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்திய அரசியல் சாசனம் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 324 பிரகாரம் ஒரு ஃப்ரீ அண்ட் ஒரு நேர்மையான ஒரு சம வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்திய அரசியல் சாசனம் கொடுக்கக்கூடிய ஒரு பவர். ஆனா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ப்ராசஸே நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறதா பல எதிர்கட்சிகள், அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்துதான் இதற்கான எதிரான ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தல் நடைமுறைக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. தேர்தல் அறிவிப்பு விட்டுட்டாங்க அப்படின்னா தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தேர்தல் ஆணையம் வந்து இதுல சொல்லுவாங்களா? தேர்தல் ஆணையம் என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க? தேர்தல் ஆணையம் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் கொண்டு வரும் போதே எலெக்ஷன் கமிஷனே வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க. அப்ப இருக்கிற இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களும் தலைமை தேர்தல் ஆணையர்களும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க. இந்த ஸ்கீம் எந்தெந்த விதத்துல எலெக்ஷன் ப்ராசஸ வந்து விஷியேட் பண்ணும், எலெக்ஷன் ப்ராசஸ்ல எந்தெந்த விதத்துல இது வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் ஆதரவா இருக்கும், ஒரு கட்சிக்கு மட்டும் ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் கொடுக்குங்கிறத எலெக்ஷன் கமிஷன் அப்பவே ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க. அதனை மீறி தான் ஆர்பிஐயும் வேண்டாம், இந்த ஸ்கீம் மூலியமா மீண்டும் கருப்பு பணம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு போகும், இந்தியாவோட ஒரு ஜனநாயக நடைமுறைக்கு இது ஆபத்தா போகுங்கிறத ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் மீறி 2017 இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்யும் போது எலெக்ஷன் கமிஷன் அப்படியே யூடர்ன் பண்ணி இந்த திட்டத்துக்கு தங்களோட எதிர்ப்பு இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. உச்சநீதிமன்றம் என்ன முடிவு சொல்லுதோ அந்த முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம், ஆனா இதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோமா, இதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோமாங்கிற நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லல. பட் ஆனா இன்னைக்கு தேதிக்கு உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு இந்த திட்டமே இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சில உத்தரவு கொடுத்திருக்காங்க. எஸ்பிஐ தகவல் வாங்கணும், அரசியல் கட்சிகளுக்கு தகவல் வாங்கி தகவலை தங்களோட வெப்சைட்ல வெளியிடணும், மீண்டும் அரசியல் கட்சியில அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான உத்தரவு போடணுங்கிறதா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் இதை எப்படி கையாள போறாங்கிறதா பார்க்கணும். ஒண்ணு. இரண்டாவது, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் அறிவிப்பதற்கான 1 மாதம் 30 நாள் காலக்கெடு எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் இதை எப்படி கையாள போறாங்க? ஒண்ணு, அந்த அரசியல் கட்சிகளா இதை நடைமுறைப்படுத்துறாங்களா, இதை செயல்படுத்திட்டாங்களான்னு கண்காணிக்கணும்.
கண்காணித்தது பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டு தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கான வேலையை அங்க செய்யணும். பட் ஆனா இந்த தீர்ப்பை மக்களாகிய அனைவரும் நாம் அனைவரும் இதனை வரவேற்க வேண்டும். என நம்மளோட ஜனநாயக மாண்பை காப்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா தான் நம்ம இதை பார்க்கணும். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா பாக்குறீங்க. உங்களுடைய பார்வைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.